என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தின் வாசலில் அமர்ந்து கொண்டு ஒருவர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். இவர் அழுவது உன் குடும்பத்திற்கே நல்ல காரியம் அல்ல. அதனால்தான் இதை வேண்டும் என்றே இவர் செய்வதாக இருந்தால், என் பிள்ளை உடனடியாக இதனை என்னவென்று தெரிந்து கொண்டு ஒன்று இவரின் அழுகையை நிறுத்து, அல்லது இவர் உன் வாசலில் அமர்வதை தடுத்து நிறுத்து. இதில் ஏதாவது ஒன்றை உன் அப்பன் இந்த கருப்பன் என் பேச்சை கேட்டு இன்று நீ செய்து விட்டாயானால் இனிமேல் உனக்கு நல்ல காலம்தான். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக ஆரம்பிக்கும். நீ விரும்புகின்ற பல விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கென்று நான் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அவை அத்தனையையும் நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய நேரங்கள் எல்லாமும் இனி முழுக்க முழுக்க உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக நம்மை காயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான தேவைகளை நீ உணர்ந்து எப்பொழுதும் இந்த கருப்பன் என்னுடைய அரவணைப்பு கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கின்ற இந்த நேரம் முழுமைக்கும் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பது உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு கொடுத்துவிடும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஒரு விதமான பயத்தை கொண்ட என் பிள்ளைக்கு இப்பொழுது எதையும் எதற்கும் துணிவு வந்திருக்கிறது என்றால் அது உன் அப்பன் நான் கொடுத்த தைரியம்தானே. இந்த கருப்பன் நான் உனக்கு கொடுத்த தைரியத்தினால் தானே என் பிள்ளை இதையெல்லாமும் நீ பெற்றுவிட முன் வந்து நிற்கிறாய். அப்படியானால் உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதுமே உன்னோடு துணை இருக்கும் இந்த கருப்பன் வழிநடத்தும் பாதையில் சந்தோஷமாக நடந்து என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நான் எதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நல்லபடியாக நடத்துவதை பார்க்க துணிந்தவன் அல்லவா. உன்னை தேடி நான் இருக்கக்கூடிய இந்த காலங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, நம் தெய்வம் நம் வாழ்க்கையில் எதை நடத்துகிறது என்பதனை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கென்ன நேரம் போகாமலா உன்னிடம் வந்து இது போன்ற விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் வீட்டு வாசலில் ஒருவர் உமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார் என்று இந்த கருப்பன் நான் சொல்கிறேன் என்றால் சட்டென்று இதற்கு ஒரு முடிவினை நாம் வைத்துவிட வேண்டும். இல்லை என்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் பல பேரழிவை உனக்கு கொடுத்துவிடும். நீ கேள்விப்பட்டிருப்பாய் அல்லவா, வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு அழுதால் அந்த வீட்டிற்கு ஒருபோதும் நல்லது நடக்காது என்பதனை, அந்த வீட்டிற்கு எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் நடந்து விடாது என்பதனை நீ தெரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா. அப்படித்தான் நானும் இன்று உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை வீட்டு வாசலில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் என்றால் உடனே அதனை தடுத்து நிறுத்த வேண்டும். உடனே அதனை என்னவென்று நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். எல்லாமுமாக நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க இந்த கருப்பன் நான் துணையிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்று கொண்டாலே அது போதும். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இனிமேலும் என் பிள்ளை எதையும் நீ பெற்றுக்கொள்ள துணிந்து நின்றாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் அல்லவா. என் பிள்ளைக்கென நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கென
இந்த கருப்பன் ஒன்றை சொல்லித்தரும் பொழுது அதனை நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையுமே நீ உணர்ந்து புரிந்துதான் வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கை உனக்கு இதுவரையிலும் கொடுத்த விஷயங்கள் வேறு. ஆனால் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் முற்றிலுமாக வேறு. ஏனென்றால் நீ பல அனுபவங்களை கடந்து வந்து விட்டாய். இனிமேலும் உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ தொடர்ந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னை சூழ்ந்து வரும் இந்த நேரங்கள் இனி எந்த நாளும் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நான் வந்து தருவதை நிச்சயமாக சரியாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நல்லது நடக்க வேண்டி என்றும் என்றென்றும் நான் வருவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதையும் கருப்பன் நான் அறிவேன். அதனால் என் பிள்ளை தனக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றங்களை கொண்டு இனிமேல் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளைக்கென இந்த கருப்பன் ஒன்றை நான் முன்னிறுத்த நினைக்கிறேன் என்றால் அதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வேண்டும் என்றே எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கான தேவைகளையும் உனக்கான விருப்பங்களையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதுமே நம்முடைய விருப்பங்கள் நமக்கு சரியாக நடக்கவில்லை என்றவுடன் நாம் எதையோ எண்ணிக்கொண்டு கலங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. உனக்கு நடக்கும் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் முற்றிலும் உனக்கு என்னவென்று புரிய வரும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். எந்த நேரமும் என் பிள்ளை நீ இதையெல்லாமும் தாண்டிய ஒரு வாழ்க்கையை இனி உன்னால் வாழ முடியாது என்ற ஒரு பக்குவத்திற்குள் நீ வந்துவிட்ட பிறகுதான் கருப்பன் உன்னிடத்தில் இதையெல்லாமும் பேச நினைக்கின்றேன். என் தங்கமே, இத்தனை காலமும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை சரியாக மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு பயணத்தை தொடங்கியது தெரியுமா? ஆனால் இப்பொழுது எப்படிப்பட்ட கஷ்டங்களை அது தாங்கி நிற்கிறது தெரியுமா? எல்லாமும் மாற வேண்டும். எல்லா நிலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலமும் நேரமும் உனக்காகவே சுழன்று கொண்டிருக்கிறது. என் பிள்ளையினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவே ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளைக்காக நான் சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த கருப்பன் என்னுடைய அன்பு கொண்டு உனக்கு நடக்கின்ற விஷயங்கள்தான். இவ்வளவு நன்மைகளையும் செய்ய நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத இது போன்ற ஒருவரினுடைய கண்ணீர் உன் வீட்டு வாசலில் இருக்கும் பொழுது நானே உனக்கு நல்லது செய்ய நினைத்தாலும் அதை உனக்கு கட்டாயமாக நடத்திவிட முடியாது. மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் மேலும் சோதனைகள் தான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும். இதையெல்லாமும் தாண்டி என் பிள்ளைக்கென ஒரு சில விஷயங்கள் இனிமேல் நிச்சயமாக நடக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றிலும் கருப்பனிருந்து உன்னை வழிநடத்துவது இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னதான் நடக்கும் என்பதும் இனி உனக்கே புரிந்துவிடும். கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையும் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் உன் அப்பன் உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட உணர வேண்டும்.
ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது எல்லாமும் உனக்கு இனிமேல் என்னவாக மாறப்போகிறது, இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாமும் நடத்தப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை நமக்கு கொடுத்த சோதனைகளை விட்டுவிடக்கூடாது. நமக்கு கொடுத்த வேதனைகளை நீ விட்டுவிடக்கூடாது. இனிமேல் உன்னை சுற்றி உனக்கு என்னவெல்லாம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே இனி எல்லாமுமே உனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும். உன் வீட்டு வாசலில் இருக்கின்ற இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் தற்சமயம் நீ சரி செய்து விட்டால் போதும். மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே உனக்கு சரியாகிவிடும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசித்தது ஒவ்வொன்றும் இனி உனக்கென்று என்னவெல்லாம் நடத்துகிறது என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நடந்து முடிந்த எதையுமே நினைத்து இனி என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். இந்த கருப்பன் நான் சொல்வது போல உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எந்த காலமும் உனக்கு வேண்டி நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க முழுமையாக சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டதல்லவா? இந்த நேரம் இனி இதையெல்லாமும் கடந்து நீ வாழத்தான் வேண்டும். இதையெல்லாமும் தாண்டி ஒரு பெருவாழ்வினை என் பிள்ளை நீ பெறத்தான் வேண்டும். கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இது போன்ற சோதனைகளையும் துன்பங்களையும் தொடர்ச்சியாக இந்த மனிதர்கள் நடத்திவிடலாம் என்று நினைக்கிறார்கள். வீட்டு வாசலில் அமர்ந்து விட்டோமானால் அந்த வீட்டில் நல்லது நடக்காது என்று நினைத்துத்தானே இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை அது உண்மை அல்ல. அப்படி ஒருவர் உன் வீட்டில் வாசலில் நின்று ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதற்கு இந்த கருப்பன் நான் ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதுதான் உண்மை. நான் உனக்கு இந்த விஷயத்தை செய்கிறேன் என்றால் இதனை உடனடியாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக இதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சூழ்ந்து வரும் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் கடந்து வர நீ தயாராகிவிடு. என்ன நடக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் கருப்பன் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பது போலத்தான் உன் வீட்டு வாசலில் கண்ணீர் வடித்தவர் நிச்சயமாக உன் வீட்டில் நல்லது நடக்கக்கூடாது என்பதற்காக கண்ணீர் வடிக்கவில்லை. உன் வீட்டிலும் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார். ஆனால் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்றால் ஏன் அவரை உனக்கு தெரியவில்லை என்றுதானே கேட்கிறாய்? உண்மைதான். ஏனென்றால் உன் வீட்டு வாசலில் இருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது ஒரு ஆத்மா எனும் பொழுது அது எப்படி உன் கண்களுக்கு தெரியும்? நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அல்லவா? இவர்கள் உன் வீட்டு வாசலில் நின்று உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சோதனைகளும் நீ எதையெல்லாம் எப்படியெல்லாம் சமாளிக்கிறாய் என்பதும் நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர்கள் அடைகின்ற வேதனைகள் சொல்லனா துயரத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றது. நீ வேண்டுமானால் இவர்களை உணராமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க உன்னை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முழுக்க முழுக்க உன்னை எங்கே என்று தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனி தெளிவாக புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கையானது உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொன்றிலும் நீ முதலில் முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டும். கருப்பன் உனக்கு சொல்வது போல உன் வீட்டு வாசலில் நிற்கும் ஆத்மாவானது உன் இல்லத்தில் இருந்து இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மா. இந்த குடும்பத்தின் மீது தீராத அன்பு கொண்ட ஒருவரின் ஆத்மா. இவரினுடைய இழப்பு உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு இழப்பாக இருந்தது. வாழும் நாட்களில் இவர்கள் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் இனி இருக்கவே மாட்டோம் என்று கூட நீ நினைத்திருக்கிறாய். ஆனால் அதையும் தாண்டி
இவர்கள் சென்ற பிறகு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் உன்னை நம்பி இருக்கின்ற உறவுகள். இவர்களுக்காக நாம் வருந்தி கொண்டிருந்தோமானால் நம்மை நம்பி இருப்பவர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாதல்லவா? அதற்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் நடக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் துணை இருக்கும் பொழுதுகளில் இதையெல்லாமும் நீ சரிவர உணர்ந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பதை எல்லாமும் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுப்பதை நீ என்றென்றும் கவனமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனை இடங்களில் என் பிள்ளை நீ சோதனைகளை சந்தித்ததாக எண்ணி கலங்கினாயோ, எத்தனை இடங்களில் என் பிள்ளை நீ வேதனைகளை நினைத்து வருத்தப்பட்டாய் என்று நினைத்து கலங்கினாயோ, அதை எல்லாமும் விட்டுவிடு. இனி உனக்கு இந்த கருப்பனின் அருளால் நல்லது நடக்க வேண்டும் என்றால் உன் வீட்டு வாசலில் நிற்கும் இவர்களை முதலில் அனுப்ப வேண்டும். ஏனென்றால் ஆத்மா தங்கி இருப்பதற்கான இடம் இதுவல்ல. அவர்கள் உன்னை நினைத்து நினைத்து கலங்கப்பட வேண்டிய நேரமும் இதுவல்ல. அப்படியானால் அவர்கள் எந்த விஷயத்தை நினைத்து கலங்கி நிற்கிறார்களோ அந்த விஷயத்தை நீ முடித்து வைக்க வேண்டும். அவர்களின் மனதை நீ திருப்திப்படுத்தி விட்டாயானால் சந்தோஷமாக அவர்கள் இங்கிருந்து சென்று விடுவார்கள். நாளைய தினம் கருப்பன் சொல்வது போல நீ இந்த காரியங்களை எல்லாம் செய்து பார். அதாவது முதலாவதாக உன் இல்லத்தில் எந்த விஷயங்களை நீ இதுவரையிலும் சரியாக நடந்து ஒருவரின் இழப்பிற்கு பிறகு கிடப்பில் போட்டாயோ அந்த விஷயத்தை மீண்டும் செயல்படுத்த தொடங்கு. ஒருவர் இல்லை என்றால் எல்லாமும் முடிந்து விட்டதாக அர்த்தம் கிடையாது. அவர்களுக்கும் சேர்த்து அவர்கள் விட்டு சென்ற பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் அதற்கான அர்த்தம். அதனை சரியாக நீ செய்து விட்டால் போதும். நிச்சயமாக எந்த ஒரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி நான் வருவது போல இனி எந்நாளும் என் பிள்ளை தனக்கான நிலைகளை நீ உணர்ந்து புரிந்து வாழ்ந்து விட்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் நீ ஆசைப்படுவது அத்தனையும் உனக்கு நல்லபடியாக நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய எண்ணங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை நல்ல சிந்தனைகளோடு வாழ வைக்கும் என்பதனையும் என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலங்கள் மட்டும் நான் சொல்வதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. தேவையில்லாததை எல்லாமும் என் பிள்ளை முன்னிறுத்தி நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை கருப்பன் சொல்வது போல இனி உனக்கு நிச்சயமாக மாற வேண்டும். எது உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். மற்றவர்கள் சிரிக்கும்படி வாழ்ந்துவிடக்கூடாது என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. எதையும் இழந்ததாக நினைத்து நாம் எதையும் கிடப்பில் போட்டிருந்தோமானால் இனிமேல் அதை எல்லாமும் நாம் தொடர வேண்டும் என்பதுதானே முழுக்க முழுக்க உண்மை. இதையெல்லாமும் நாம் தொடர்ந்து விட்டோமானால் இனி நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சரியாக என்னவென்று புரிந்துவிடும். நம்மை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்கும் நீ வருந்தாதே. கருப்பன் நான் இருக்கும் பொழுது நீ முதலில் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த ஆத்மாவை இங்கிருந்து வெளியே அனுப்ப நீ ஒரு மிகப்பெரிய காரியத்தில் வெற்றியை பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைக்கின்ற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை நீ பெற வேண்டும் என்பதனை மறக்காது. அப்பன் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் நான் சொல்வது எல்லாமும் உனக்கு தெளிவாக நடப்பதையும் இனி அடுத்தடுத்த சூழ்நிலைகள் உனக்கு தெளிவுபடுத்துவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கிறேன், கலங்காதே. இவர்கள் விட்டு சென்ற பணிகளை நீ தொடர
நான் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. என்றுமே உன் அப்பன் நான் இருக்கிறேன் உனக்காக என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.